அவளையே சொல்ல முடியுமா ஆகிடும். இப்போ ராமர் அந்த மாதிரி ஆனோன்னு எப்படி நம்ம ராமாயணத்தை அப்ரோச் பண்ணோம்னா, ராமர் தெய்வம்னு நினச்சி உபாசித்து நம்ம கேட்டுன்றது சரி, ஆனால் மனிதனாக இருந்தார்னு நினச்சிண்டா தான் எந்தெந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எப்படி நடந்தார், நம்ம எப்படி திருந்திக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறது தெரியும். அதுக்காகத்தான் ராமருடைய ராமாயணத்தினுடைய உத்தமமான இது என்ன பெரிய தன்மை என்னன்னு கேட்டால், லவன் குஷன் 2 பேரும் ராமாயணத்தை பாடிட்டு வரா அயோத்தியில் வீதியிலெல்லாம். ராமர் கேட்குறார், அஸ்வமேத மகாமண்டபத்துக்கு கொண்டு வச்சுட்டார், இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அந்த 2 குழந்தைகளையும். என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார்? தன் குழந்தைன்னு தெரியாது அவருக்கு. இமௌ முனி பார்த்திவ லக்ஷணான்விதவுன்னார். இமௌன்னு சொல்கிற போது என்னென்னா, காயக்கால் பாடுறா 2 குழந்தைகளும், ஆனால் முனி தபஸ்விகளாக இருக்கா. ஆனால் பார்த்திவ லக்ஷணான்விதோ சக்கரவர்த்தியினுடைய சின்னங்கள் பூரா சரீரத்தில் கொட்டியிருக்கு. இவா என்ன பண்ணுறான்னா ஒரு கீதம் பாடுறா, மமாபிதத் பூதிகரம் பிரச்சக்ஷதே. அந்த வாக்கியம் ரொம்ப கஷ்டமான பதம் அது. இந்த கிரந்தத்தை கேட்டால் எனக்கே க்ஷேமம் உண்டாகும்னு இந்த கல்பம் முடிகிற வரையில் இருக்கிறவா சொல்கிறா. மமாபிதத் பூதிகரம் பிரச்சக்ஷதே மகானுபாவம் சரிதம் நிபோததா. இந்த சரித்திரத்தை கேளுங்கன்னு சொல்லி ஸ்வயம் ஆசக்தமனா பபுவ சிம்மாசனத்தில் என்னென்னா உட்காந்து தயார் பண்ணிட்டு கேட்குறார் ராமர். ஆகையினால அந்த கிரந்தத்துக்கு நாயகராக இருக்கிறவரே கேட்டு அனுகிரகம் பண்ண கிரந்தம் ராமாயணம். அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணார்னார், நான் யார் நீங்கள் அப்படின்னு பின்னாடி பிரம்மா கேட்க போகிறார். ஆத்மானம் மானுஷம் பண்ணே ராமம் தசரதாத்மஜம், நான் மனுஷன் தசரதனுடைய பிள்ளைலாம் சொல்கிறார். ஆனால் ஆரம்பத்துலேருந்து பார்த்துன்னு போனேன்னா அவர் ஈஸ்வரபாவங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுட்டாச்சு, அவரும் பல இடத்துல வெளிப்படுத்திட்டார். அதை மாத்திரம் சொல்லிவிட்டு இன்றைக்கி முதல்ல நிறுத்திக்கிறேன். முதல்ல யார் எடுத்தார்னார், விஸ்வாமித்திர மகர்ஷி. ராமர் இருக்கார், உட்காந்து பேசின்னு இருக்கிற பொழுது விஸ்வாமித்திர மகர்ஷி வந்திருக்காருனார். விஸ்வாமித்திரங்கிறவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷத்ரியராக இருந்து பிரம்ம ரிஷி ஆனவர். கொஞ்சம் இந்த ஒரு படிமானங்கிறதே அவருக்கு, படிமானம்னா தப்பாக சொல்லலைன்னா ஒரு அடக்கத்தோடு பேசுகிறதுங்கிற வழக்கமே கிடையாது அவருக்கு. பிரம்மா நீர் பிரம்ம ரிஷின்னு கொடுத்துட்டார் அவருக்கு டைட்டில். என்ன பண்ணார் விஸ்வாமித்திரனா, பிரம்ம ரிஷி இல்லையோ, வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணுமோ இல்லையோ, ஓங்காரஸ்ய வஷட்காரஸ்ய வேதாஸ்ய வரையந்துமாம்னார் அவர். சகல உபனிஷத்து சகல கர்மகாண்டங்கள் பூரா என்னை அடையட்டும்னார் அவர். அப்படி ஒரு புடிவாதக்காரர். தசரதனுடைய வாக்கியத்தில் நிற்கிறார். ஏய் க்ஷிப்ரமாக்கியாதமாம் பிராப்தம் கௌசிகம் காதினசுதம், சீக்கிரம் போய் சொல்ல விஸ்வாமித்திரர் வந்திருக்கேன்னு சொல்லுன்னார். இந்த வார்த்தையை கேட்டோடனே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டான். பிரதுத்ருவுகுன்னார் வால்மீகி, அதாவது கண்மண் தெரியாத ஓடுறான் பயத்தில். அவரும் வந்துட்டார் வாசலில். அழைச்சின்னு போனோன்னே, ஆஹா பழம் இல்லாத பூ இல்லாத பழம் பெய்ந்த மாதிரி, மேகம் இல்லாத மழை பெஞ்சா மாதிரி, என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு விட்டார். நான் சொல்கிறேன், ராமரை என்னோட அனுப்புங்கிறார். அனுப்புன்னு சொன்னால் கொஞ்சம் தயங்கினோன்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ஹந்த என்ன வாக்கியம் பாருங்க, ஹந்ததே பிரதிஜானாமி ஹதான் ஸ்தான் வித்தி ராட்சசான். பிரதிஜை பண்ணுறேன் தசரதா, மாரீச்சன் சுபாகு தாட்டக எல்லாரும் அழிஞ்சு போயிடுவா. நஹி அஸ்மதாதய பிராஜ்ஞாக சந்திக்தே சம்பிரவருத்தையா. என் மாதிரி இருக்கிற சந்தேகமாக இருக்கிற வசூலே இறங்குறதில்ல. நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நியமம் யாகத்துக்கு அந்த கோபத்தை காட்ட முடியாத நிலைமையில் இருக்கேன். அதுக்காக ராமரை கேட்குறேன், இப்போ அனுப்பு. ஸ்ரேயஸ்சாஸ்மி விதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயா. எல்லா விதமான ஸ்ரேயஸையும் இந்த குழந்தைக்கு கொடுக்குறேன், இதில் சந்தேகம் கிடையாதுங்கிறார். கொஞ்சம் தயங்கினார். வசிஷ்டர் எழுந்துட்டார். தவ புத்திர ஹிதார்த்தாய தாம் உபேத்தி அபியாஜதே. உன் பிள்ளையினுடைய க்ஷேமத்தை உத்தேசித்து உங்கள் ஆற்றுல கேட்குறாரு, கொடுத்துருன்னுட்டார். அப்போ சொல்கிற போது விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாருன்னார், தசரதா நான் எனக்கு தெரியும் ராமனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு. வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சைமே தபசி ஸ்திதாக. வசிஷ்டருக்கும் தெரியும். ஆகையினால நீ ராமரை அனுப்புன்னு சொல்கிற பொழுது ராமருடைய உண்மையான ஸ்வரூபம் ஈஸ்வரபாவத்தை தெரிஞ்சின்றவர் விஸ்வாமித்திரர். வசிஷ்டருக்கு தெரியும், அவரும் கன்ஃபார்ம் பண்ணார். அங்கேருந்து கிளம்பி இதுக்கு போகிறார். வசிஷ்டர்னு சொல்லி முடிச்சாச்சு. ராமர் காட்டுக்கு போகிறதுங்கிற கட்டம் வருது. இன்றைக்கி பட்டாபிஷேகத்துக்கு தீர்மானம் பண்ணியாச்சு. மறுநாள் கார்த்தால் கைகேயி சொல்கிற பொழுது, ராமர் ஈஸ்வரனாக இருந்தால் ஒழி இந்த மாதிரி சமாளிக்க முடியாதுங்கிற நமக்கு எண்ணம் வரும். ஆனால் மனிதராக இருந்துட்டு அவர் எப்படி சமாளித்தார்னு தான் முக்கியம். கைகேயி சொல்கிறா, பரதஸ்து அபிஷிச்சேத எதேதது அபிஷேகனம்.
இந்த சாமக்கிரிகள் பூரா பரதனுக்காக தொதர்த்தே விகிதம் ராம தேன சர்வேன ராகவா, உனக்காக ஏற்பாடு பண்ணினது பரதனுக்காக. என்ன கான்ட்ராஸ்ட் போட்டு சொன்னா தெரியுமாவ? சப்த என்ன பண்ணுறதுன்னார், சப்த வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதா அபிஷேகமிதம் திக்வா ஜட்டாச்சீரதரோபவா. 14 வருஷ காலம் இந்த அபிஷேகத்தை பூரா விட்டுட்டு தலையில் ஜடை மரவுரி கட்டின்னு காட்டில் வாசம் பண்ணோம். என் புள்ள எப்படி இருப்பான் தெரியுமா? பரதஸ்து அபிஷிச்சேத எதேதது அபிஷேஜனம் நானாரத்ன சமாகீர்ணம். இத்தனை ரத்னம், குதிரைகள், யானைகள், கோஷத்தோடு கூடி இருக்கக்கூடிய கோசலபுரிக்கு ராஜாகும் அப்படின்னு சொன்னால், அப்படி சொல்கிற பொழுது ராமர் எப்படி ஆக்ட் பண்ணாருங்கிறது தான் இப்போ விசேஷம். தது அப்பிரியம் அமித்ரக்னஹா வஜனம் மரணோபமம்னார். சாதாரண மனுஷனுக்கு மரணத்தை கொடுத்துருக்கோம் அது. ஆனால் ஸ்ருத்வான விவ்யதே ராமஹா கைகேயும் இதமப்ரவீத். முகத்தில் எந்த விதமான மாறுதலும் வரல அந்த ராமருக்கு. என்ன பண்ணார்னார், இப்போவே குதிரையில் போய் பரதனை அம்மாவுடைய மாமாவுடைய குலத்திலேருந்து அழைச்சிட்டு வந்துட சொல்லுங்க. நான் தண்டகாரண்யத்துக்கு பரதம் மாதுலகுலாத் அத்தெய்வன் ரிபசாசனாத் அப்படின்னார். ராமர் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பரதன் வந்துட்டான். ராமர் காட்டுக்கு போகிறதும் இல்லை, பரதர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதும் இல்லைன்னு கைகைக்கு தெரியும். உடனே அவள் எப்படி சமாளிக்கிறான்னா, ஏவம் பவதி யாஸ்யந்தி இதா ஹதா சீக்கிரஜவைஹி பரதம் மாதுலகுலாது உபாவர்த்தயித்தும் நராகா. அது நாங்கள் பார்த்துக்கிறோம், போய் சீக்கிரம் போய் அழைச்சின்னு வந்துக்கிறோம். தவத்வகம் க்ஷமம் மன்னே நோத்சுகஸ்ய விளம்பனம். கிளம்புறேன்னு தீர்மானம் பண்ண நீ இன்னும் டிலே பண்ணுறது எங்களுக்கு விருப்பம் இல்லை சொல்கிறா. யாருன்னார், அதோட மாத்திரம் இல்லை, யாவத்தும் நவனம் யாத்த புராதஸ்மாத் அபித்துரன்னு. இங்கேருந்து நீ சீக்கிரமாக ராஜ்யத்தை விட்டு கிளம்பாத வரையில் பிதா தாவன் நதே ராமஸ் தாஸ்யதே போக்ஷதே பிவா. உங்கள் அப்பா ஸ்நானமும் பண்ண மாட்டார், சாப்பிடவும் மாட்டார்னார். என்ன வாக்கியம் இது! எப்படி ராமர் ரியாக்ட் பண்ணாருங்கிறத வால்மீகி மகர்ஷி ராமர் தெய்வம்னு நினைக்கணும் இல்லையா? அவர் என்ன எழுதினார்னார், இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஜாதி குதிரையை சாட்டையால் அடித்தா எப்படி ஒரு வேகம் வருமோ அதுக்கு அந்த மாதிரி வந்து திரும்பினார் ராமர். நாகம் அர்த்தபரோ தேவி லோகம் வியாவர்த்தம் உத்சகே. பரதன் வந்துள்ளான், ராஜ்யத்தில் இருக்கலாங்கிற எண்ணத்தில் நான் சொல்கிறேன்னு நினைக்காத. வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் விமலம் தர்மமாஸ்திதம். ரிஷிகளுக்கு சமானமாக நினச்சிக்கோ, என்ன தர்மம் பிரதானம் எனக்கு அப்படின்னு சொன்னார். வால்மீகி ஒன்று, எங்கள் அம்மாட்ட கேட்டுக்கிறேன், சீதையை சமாதானப்படுத்துகிறேன், அதுவரையில் நான் ராஜ்யத்தில் இருக்கலாம் இல்லையோன்னார். அப்போ சொல்கிற போது வால்மீகி எழுதுகிறார், ராமர் தெய்வம் ஈஸ்வரபாவத்தை சொல்கிறார். நவனம் கந்து காமஸ்ய தியஜஸ்ய வசுந்தராம். ராஜ்யத்தை விடு, காட்டுக்கு போ, ராஜ்யத்தை ஏற்றுக்கோ, முதல்ல காட்டுக்கு போ, பின்னாடி. 2 வரப்பொழுதும் என்ன ஆச்சுன்னா, சர்வலோகாதிக செய்வ லட்சியத்தே சித்தவிக்ரியா. ஒரு ஞானிக்கு எப்படி ஒரு மனோவிருத்தி இருக்குமோ, சந்தோஷமோ துக்கமோ இருக்காதோ, அந்த மாதிரி இருந்தது ராமருக்குன்னார். வால்மீகி மகர்ஷி ஐடென்டிஃபை பண்ணார் ராமர் ஈஸ்வரபாவங்கிறத. அதே மாதிரி குஹனுடைய பட்டணத்துக்கு போய் சேர்றார். லக்ஷ்மண சுவாமிக்கு தெரியும் ராமர் ஈஸ்வரபாவத்தை. தூங்க அப்படின்னு சொல்கிறார் குஹன். லக்ஷ்மண சுவாமி சொல்கிறார், அஸ்ய பிரசாதாத் ஆசம்சே லோகேஸ்மின் சுமகத்தேசா அர்த்தாவாப்திஞ்ச விபுலாம் தர்மாவாப்திஞ்ச கேவலாம். குஹா, இந்த மகானுடைய ஒரு அனுகிரகத்தினால அளவிட முடியாத ஐஸ்வர்யம், அளவிட முடியாத கியாதி, அளவிட முடியாத தர்மத்தை அடையலாம்னு நான் நம்புகிறேன்னார் லக்ஷ்மண சுவாமி. அதே மாதிரி கௌசல்யை சமாதானப்படுத்துகிற போது சுமித்திரைக்கு தெரியும் ராமர் ஈஸ்வரன்னு. எதுக்காகம்மா கவலைப்படுற ராமரை பற்றி? சூரியஸ்யாபி பவேத் சூரியா அக்னேர் அக்னி பிரபோ பிரபு. ஏனே இதில் சொல்லியிருக்கேன், ஏன சூரியஸ்தபதி தேஜசேத்தா. எந்த சைதன்ய ஸ்வரூபத்தினால சூரியன் ஒளிபெறானோன்னு இருக்கோ இல்லையா, அப்பேற்பட்ட சைதன்ய ஸ்வரூபம் ராமருங்கிறா. சூரியஸ்யாபி பவேத் சூரியா அப்படின்னு சுமித்ரா தேவி. அதே மாதிரி காட்டில் பரதன் ராஜ்யத்துக்கு அழைக்கிறதுக்கு வரார். அழைக்கிறதுக்கு வரபோது சேனையோடு வரத்தை பார்த்துட்டு லக்ஷ்மணர் வந்து, ராமா, நம்ம ராஜ்ய காட்டை விட்டு திறத்துறதுக்கு வந்துட்டார் பரதன், நீ சீதையை உள்ளே போய் சொல்லிட்டு வில்ல எடுத்துன்னு வெளில வாங்குறாரு அவர் மரத்தில் இருந்துட்டு. அப்போது ராமர் சொல்கிறார், முதல்ல கீழே இறங்குனார். இறங்குன்னு சொல்லிவிட்டு, கிமத்திர தனுஷாகாரியம் அசினாவாச சர்மனா மகாபலே மகோத்சாகே பரதே ஸ்வயமாகதே. உற்சாகத்தோடைய சேனையோடைய பரதன் வரான்ப்பா, இங்கே வில்லு அம்பெல்லாம் எதுக்காக? நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ இந்த மாதிரி சொல்லின்னு இருக்க.
அப்போ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் ராமர். அன்கார்டட் மொமெண்ட்டில் வருது, நேயம் மம மகி சௌமிய துர்லபா சாகராம்பரா. இந்த சமுத்திரத்தோட சூழ்ந்த பூமிங்கிறது எனக்கு கிடைக்காதுங்கிறது இல்லை லக்ஷ்மணா, ஒரு வில்லு இப்போ அடைஞ்சுடுறதானேன்னு கேட்கலாம். நகிச்சயம் அதர்மேன சக்கரத்துவமபி லக்ஷ்மணா, அதர்மத்தினால இந்திர பதவி கொடுத்தா கூட வாண்டான்னு வச்சுருக்கேன், ஆகையினால நான் விடுறேன் அப்படிங்கிற போது தான் ஈஸ்வரங்கிறத காட்டினார். அதே மாதிரி பரதனுக்கு தெரியும் ராமர் ஈஸ்வரபாவம்னு. பாதுகையை கொண்டு வைக்கிற பொழுது அதிரோக ஆரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேஹி சர்வலோகசே யோகக்ஷேமோ விதாசியதா. இந்த பாதுகையில் ஏறு காலை வச்சு, தங்கமயமான பாதுகை, இந்த ரெண்டையும் நான் வச்சுக்கிறேன், இது லோகத்தில் அடைய முடியாததை அடையலாம், அடைஞ்சத்தை ரட்சிக்கலாம், இந்த பாதுகையை அனுகிரகம் பண்ணி கொடுன்னு கேட்குறார் பரதர். அவருக்கும் ராமர் ஈஸ்வர பாவங்கிறத நன்னா தெரிஞ்சின்றார். அதே மாதிரி ஜட்டாயு ராவணனை அடித்து கீழ்தல்னார். விருந்தாதிவ பலம் தாந்து பாதையேயம் ரதோத்தமாதுன்னார். மரத்துலேருந்து பழத்தை கீழ்தல்ற மாதிரி உன்னை ரதத்துலேருந்து கீழ்தல்றேன்னார். சண்டை போட்டார். சீத்தையை ஒதுக்கி வச்சுட்டு அவன் இருக்கிற பொழுது ரக்கையை வெட்டிட்டான். ரத்தத்தில் துவந்து கீழே கிடக்கார். ராமர் தேடிண்டே வரபோது அதோ ஒரு அசுரன் ராட்சசன் சீதையை சாப்பிட்டுட்டு கழுகு ரூபத்தில் இருக்கான் பத்தியா, இப்போ அடிச்சுடுறேன்னு வில்ல எடுக்கிறார். அப்போ அந்த பக்ஷி ஜட்டாயு சொல்கிறார், ரக்ஷசா நிகதம் பூர்வம் நமாமுகந்தும் துமர்ஹசி. ராட்சசனால் அடிக்கப்பட்ட என்ன நீ அடிச்சுடாத ராமா அப்படிங்கிறார். கிட்ட போய் ஆலிங்கனம் பண்ணிங்கிற பொழுது சொல்கிறது அந்த பக்ஷி, ராவணன் அபகாரம் பண்ணி போனான், பாரு நான் இத்தனை சண்டை போட்டேன் என்னால் முடியல, ஆனால் ஒன்றும் விந்தம்ங்கிற முகூர்த்தத்தில் அபகாரம் பண்ணி போயிருக்கான், அந்த முகூர்த்தத்தில் கெட்டுப்போன வஸ்து கண்டிப்பாக கிடச்சிரும், கண்டிப்பாக நீ சீதையை திரும்பி அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த திக்கில் போனால் என்னன்னு கேட்குற பொழுதே சபேனம் ருதிரம் வமன்னு அப்படியே ரத்த நுரைய கக்கின்றார். பிராணம் போயிடுத்து. பிராணம் போனோன்னு ராமர் என்ன பண்ணார்னார், லக்ஷ்மணா சூரா சரண்யா சௌமித்ரே திரியக்யோனி கதேஸ்வபி. லோகத்தில் மனுஷ ஜாதியில் மாத்திரம்னு இல்லைப்பா, பக்ஷி ஜாதியில் கூட மனுஷர்களுக்கு சகாயம் பண்ணுறவா இருக்கா பற்றியா, ஆகையினால இந்த ஜட்டாயுக்கு நான் சம்ஸ்காரம் பண்ண போகிறேன்னு சம்ஸ்காரம் பண்ணார். பண்ணுற பொழுது என்ன பண்ணுறாருனார், அந்த அக்னியை எடுத்துன்னு வர பொழுது யார் ஈஸ்வரபாவமா ஈஸ்வரனாக தான் சொல்ல முடியும். யாகத்திர் யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ட யாகதி. யாகம் பண்ணவாளுக்கெல்லாம் என்ன கதியோ, அக்னியை உபாசிக்கிறவாளுக்கு என்ன கதியோ, அபராவர்த்தினாம் யாச்ச யாகதிர் பூமி பிரதாயினாம். போர் முனையில் சண்டை போட்டு தர்ம யுத்தத்தில் பிராணனை விட்டவாளுக்கெல்லாம் என்ன கதியோ, யுத்தத்தில் போய் போகிறவாளுக்கு என்ன கதியோ, பூமி பிரதாயினாம் நல்ல யாக சமயங்களில் நல்ல காலங்களில் பூமி தானம் பண்ணுவாளுக்கு என்ன கதியோ, பூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜாத்தா கச்சலோகான் அனுத்தமான். நான் சொல்கிறேன் போ, உன்னை யார் தடுக்கிறான் பார்க்குறேன், அந்த லோகத்துக்கெல்லாம் போ. பக்ஷிராஜ மகாபாக சம்ஸ்கிருதச்ச மயாவிரஜ, நான் ராமன் பண்ணியிருக்கேன், இந்த எந்த உத்தமமான லோகங்கள் உண்டோ போ, உன்னை தடுக்கிறவன் யார் இருக்கான்னு பார்க்குறேங்கிறார். யாரால் சொல்ல முடியும்? ஈஸ்வர பாவத்தை காட்டினார்னு இல்லை, வெளிப்பட்டுருத்து. அதே மாதிரி வாலி அடிச்சுட்டார். அடித்து பிராணம் போகிறதுக்கு முன்னாடி இன்ன விஷயம்னு இல்லாத வைக்கிறார் ராமரை. தாரை சொன்னால் போகாத அப்படின்னா, யார் பலம் சுக்ரீவனுக்குன்னு கேட்டேன். ராமலக்ஷ்மணால் வந்திருக்கான்னா, ஐயோ தசரத மகாசக்கரத்துடைய பிள்ளைன்னா தர்மாத்மாக்கள்னா அவன் எங்கேயாவது தப்பு பண்ணுவாளான்னு சொல்லிட்டு வந்தேன், இப்படி என்ன அடிச்சுட்டியே, நீ ஊருக்கு போய் நீ தார்மிகன்னு எப்படி சொல்லிப்ப அப்படின்னு பிடிச்சி இன்ன விஷயம் இல்லாத வச்சான். கேட்டுட்டே இருந்தார் ராமர். வாலியை பார்த்து சொல்கிறார், தேவா மனுஷரூபேண சரந்தி வசுதாதலே தொந்து தர்மம் அவிஜ்ஞாய விருதாரோஷம் சமாஸ்திதா. தேவர்கள்லாம் சில காரியங்கள் உத்தேசிக்கிறதுக்காக மனுஷ ரூபத்தில் சஞ்சாரம் பண்ணுறா. வாலி இந்த தர்மம் புரியாத என்கிட்ட கோச்சுக்கிறியேன்னார். அவன் இந்திரனுடைய புத்திரன். அப்படி கொஞ்ச நாள் யோசிக்கிறான். மகாவிஷ்ணுடைய அவதாரம் ராமாவதாரம் எல்லாம் புரிஞ்சுது. ந தோஷம் ராகவே தத்யோ, நீ என்னை அடித்ததில் தப்பு இல்லைன்னுட்டான். இப்போ பட்டிமன்றம் வாலி என்னை அடித்தது தப்பு இல்லைன்னு சொன்னது சரியா தப்புன்னு வேணால் நம்ம நிரூபணம் பண்ணலாமே ஒழிய ராமர் அடித்தது தப்பா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாலியை ஒத்துனுட்டான், நீ அடித்தது ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, தர்ம சம்ஹிதையா வாச்சா தர்மஜ பரிபாலய. தர்மம் தெரிஞ்சவன் நீ, தர்ம அனுஷ்டானம் பண்ணுறவன் நீ, சத்திய வாக்கு நீ, உன் வாக்குனால உத்தம லோகத்தாடேன்னு வாயால் சொல்லு ராமா எனக்கு போருங்கிறான். வாலி கடைசியில் சொன்னது. அதே மாதிரி
சமுத்திரக்கரையில் தர்பசேனத்தில் இருக்கார், உபாசனை பண்ணுறார் சமுத்திர ராஜாவை வழி கொடுன்னு. இது விபீஷண சரணாகதி வரபொழுது விபீஷணன் வந்துட்டான். வந்தோடனே என்ன போயிட்டார் அப்படின்னு கேட்டால், எப்படி ஏற்றுக்கிறதுன்னார் சுக்ரீவன். ஃபஸ்ட் கிளாஸ் வார்த்தை சொல்லிவிட்டார் அவர். இந்த அண்ணாவே இத்த கஷ்ட காலத்தில் வந்தவனை நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். பிராத்திரு சௌஹார்தத்தை பற்றி பேசுகிறதுக்கு சுக்ரீவனுக்கு என்ன ரைட்டுன்னு தெரியல, கேட்டார். புரியல. ராமர் என்ன பண்ணார்னார், நீ என்ன இப்போது என்ன யோஜனை பண்ணுறீங்க, நீங்கள் எல்லோரும் நம்ம பெரியவா யோஜனை பண்ண பாருங்க, பெரியவர் தீர்மானம் பண்ணி விடுவார், நீங்கள்லாம் என்ன சொல்கிறேன்னு கேட்பார், ஆளுக்கும் ஒன்றா சொல்லுவா, கடைசியில் இப்படி சொன்னால் நல்லா இருக்கும்போம்பா எல்லோரும் கையோதுருவா. அந்த மாதிரி ராமர் அந்த இடத்துல எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். வந்தோடனே ஒருத்தர் ஒன்று சொன்னால் ஏற்றுக்கலான்னா ஏற்றுக்கப்படாதுன்னா, இப்போ சொல்கிற பொழுது சுக்ரீவன் தான் இப்பேற்பட்ட வார்த்தையை சொன்னார், அவரை எப்படி ஏற்றுக்கிறது நம்ம அப்படின்னார். அது சொல்கிறார், சுக்ரீவா ஒன்று சொல்கிறேன், ராமருடைய வாக்கியம், சுதுஷ்டோவா அதுஷ்டோவா கிமேஷ ரஜனீச்சரகான்னார். அவன் துஷ்டனாக இருக்கலாம், துஷ்டன் இல்லாமல் இருக்கலாம், யார் எனக்கு சூக்ஷ்மப்பெகிதும் கர்த்தும் மம சக்த கதாஜன, துளி கூட எனக்கு ஒரு அபகாரம் யாராலையும் என்னாலையும் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாம் செய்வ ராட்சசான், பிசாசுகள் ரக்ஷஸு எந்த பூதங்கள் இருக்கட்டும், அங்குள்யக்ரேண தான் ஹன்யாமிச்சன் ஹரிகணேஸ்வரா, ஒரு விரல் நுனியால் தீத்துருவேன், என்னை ரட்சிச்சுக்க எனக்கு தெரியும். எப்படி அப்படின்னு ராமர் சொல்லி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வதா தஸ்மை சர்வபூதேபியா பகவத்பாதா சுப்ரதா சுமுகாங்கிற போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிற போது சர்வதா தஸ்மைன்னு எடுத்துக்கார் ரீடிங். சர்வபூதேபியா ததாம்யே தத் விரதம் மமா, என்னை ஒரே ஒரு தடவை ஒரு பெருமூச்சு விட்டுண்டு என்னை காப்பாற்றணும்னு விழுந்தா போகிறோம், எல்லா பூதங்கள்கிட்டையும் காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்புங்கிறார். யாரால் சொல்ல முடியும்? ஈஸ்வரன் ராமரால் சொல்ல முடியும். சபயம் சர்வபூதேபியா ததாம்யே தத் விரதம் மமா அப்படின்னார். அடுத்தது விபீஷணனை கேட்டுட்டு சமுத்திரராஜாவை உபாசிக்கிறார். 3 நாள் ஆச்சு, சமுத்திரராஜா பிரத்யட்சமாகலை. சொன்னார், சரியான வாக்கியம் இது, மிருதுர்ஹி பரிபூயத்தேன்னார். ராமரால் சொல்லவே மாட்டார் சொல்லிவிட்டார். உலகத்தில் டு பி மைல்ட் இஸ் டு இன்வைட் டிஸ்கிரேஸ்னார். உலகத்தில் கடுமையாக இருக்கிறவனை கண்டு தான் பயப்படுறான் எல்லாரும், நான் ரொம்ப மைல்டாக இருந்துவிட்டேன், என்னை கண்டு அவமானப்படுத்துகிறான் அந்த சமுத்திரராஜா. இப்படியே வார்த்தை மிருதுர்ஹி பரிபூயத்தே அப்படின்னு சொல்லிவிட்டு லக்ஷ்மணான்னார். ஸ்வரூபம் மாறித்தே. சாபமானே சௌமித்ரே சராம்ச ஆசி விஷோபமான், வில்ல எடுத்துன்னு வா, சர்ப்பம் மாதிரி சீரிண்டு போகிற பானங்களையும் கொண்டா, சாகரம் சோஜயிஷ்யாமி பத்மியாமியாந்து பிளவங்கமாக, ஒரே வில்ல சமுத்திரத்தை வத்த வச்சு போகிற நடத்தி அழிச்சு போடுறேன் வானரங்கள் என்ன. அத்திய ராமஸ்ய ராமத்துவம் பஷ்யந்து ஹரியூதபாக, ராமன்னா யாருங்கிறத இவ்வளோ பேரும் பார்க்கட்டும் அப்படின்னு வில்ல கையில் எடுத்தார். யாராலே சொல்ல முடியுமா? ராமரை தவிர வேறு யாராலையும் சொல்ல முடியுமா சொன்னார். அடுத்தது தன் ஈஸ்வர பாவத்தையும் காட்டினாருங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி இதில் வந்தோடனே இது ஆச்சு, அக்கம்பரனுடைய வதங்கள்லாம் ஆயிடுத்து. ராவணேஸ்வரன் சிம்மாசனத்தில் சாஞ்சுண்டான். ராவணேஸ்வரனுக்கு ஒரு நல்ல புத்தி, அதே இந்த க்ஷணமும் சில பேருக்கு நல்ல புத்தி இருக்காது, அப்புறம் ஒரு க்ஷணம் மாத்திரம் வருமோ இல்லையா, அந்த மாதிரி ராவணனுக்கு வந்தது. எஸ்ய விக்ரமம் ஆசாத்திய ராட்சசாக நிதனங்கதாக தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம்னா, இந்த எந்த ஒரு தேஜ கூட்டத்தோட போட்டி போட்டு இவ்வளவு ராட்சசங்களை அழிஞ்சு போனாலோ அப்பேற்பட்ட ஒரு தேஜஸ்வரூபத்தை சாக்ஷாத் நாராயணர்னு நம்புறேன் அப்படின்னு கையை கூப்பிட்டான் ராவணன். எஸ்ய விக்ரமம் ஆசாத்திய ராட்சசாக நிதனங்கதாக தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம் அப்படின்னு கும்பிட்டான். ஆனால் அடுத்த க்ஷணம் சண்டை போட்டான், அது வேற. அந்த க்ஷணம் நல்ல புத்தி வந்தது. அதே மாதிரி ராவணன் அடிபட்டு கீழே விழுந்தான். மண்டோதரி, அதனால தான் அகல்யா திரௌபதி சீதா தாரா மந்தோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரே நித்தியம் மகாபாதக நாசனம்னு நம்ம பிரமாதமாக எடுத்துருக்கோம் மண்டோதரியை. ஒரு வார்த்தை தப்பாக சொல்லலை. ராவணன் அடிபட்டு கீழே விழுந்தோடனே ராமன் ஒன்று அடிக்கலை, ராவணா பதிவிரதாயாஸ்தபசா நூனம் தக்தோசி மே பிரபோ, பதிவிரதையினுடைய கண் ஜலம் ஒன்று அழிச்சுது,
பதிவிரதானாம் நாகஸ்மாத் பதந்தி அஸ்ரூணி பூதலே. பதிவிரதைகளுடைய கண்ணிலேருந்து சாதாரணமாக ஜலம் கீழே விழுந்துடாது, அதனால அழியப்பட்டேன்னு சொல்லிவிட்டு ராவணனை பார்த்து சொல்கிறா, வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா. ராமர் சாட்சாத் மகாயோகி, பரமாத்மா, சனாதனமான மகாவிஷ்ணு. அனாதி மத்திய நிதனஹா மகத பரமோ மகான். ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, மத்தியமம் கிடையாது அவருக்கு. தமசா பரமோ தாத்தா, அஜ்ஞான ஸ்வரூபத்தை தாண்டினவர். சங்கச்சக்கர கதாதரா ஸ்ரீவத்சவக்ஷாக நித்யஸ்ரீஹி அஜய்யா சாஸ்வதா துருவா. அழிவற்ற பரமாத்மஸ்வரூபம் சாட்சாத் ராமர். மானுஷம் வபுராஸ்தாய, மனித ரூபத்தை எடுத்துக்கொண்டு விஷ்ணு சத்யபராக்கிரம சர்வைஹி பரிவிருத்தோ தேவைஹி வானரத்துவம் உபாகதைஹி. அவ்வளவு தேவர்களும் வானரமாக ஆயிட்டாங்க அவருக்கு சகாயம் பண்ணுறதுக்கு. சர்வலோகேஸ்வர சாட்சாத் லோகானாம் ஹிதகாமியா, சர்வலோகத்துக்கு ஹிதம் வரணும், எப்போ நீ போனாத்தான். அதுக்காகத்தான் சராட்சஸ்வரூபம் இதம் கதஸ்துவாம் மகாத்யுதி, ஒன்று அழிச்சார் அப்படின்னு மண்டோதரி தேவியினுடைய வாக்கியம். இப்படி இருந்த ராமர் ஒரு பரமாத்ம ஸ்வரூபத்தை காட்டின்றார். இதே மாதிரி பெரியவர் காட்டாத இருக்க முடியல அவரால். அப்பா சொன்னார், திருப்பி தரேங்கிறான், வந்துடும் சத்தியமாக போட்டு வாங்கினார். ராமர், உங்களெல்லாம் புரோகிதராக வச்சுட்டு எங்கள் அப்பா காரியம் செஞ்சு எந்த லோகத்தில் இருக்காருன்னு புரியலையேன்னார். வசிஷ்டர் எழுந்துட்டார். ராமருக்கு வாசமாக கோபம் வந்துருத்துன்னு தெரிஞ்சுண்டு, இல்லை ஜாபாலேபி ஜானியதே லோகசியாசிய கதாகத்தியம், ஜாபாலிக்கும் தெரியும்ப்பா இந்த லோகத்தினுடைய கதாகதி எப்படின்னு தெரியும். ஏதோ ராமனை திருப்பி அழைச்சின்னு போகிறதுக்காக சொல்லிவிட்டார் அப்படின்னார். அதுக்காக இப்படியா அப்படின்னு தன்னை பற்றி பேசிக்காத ராமர் என்ன சொன்னார்னார், கர்ம பூமி மிமம் பிராப்பிய கர்த்தவியம் கர்ம யச்சுபம். ஆர்யாவர்த்தம் புண்ணிய பூமிகை. இந்த இடத்துல கர்ம பூமியில் பிறந்து என்ன சுபமான காரியங்கள் சாஸ்திரத்தினால் விதிக்கப்பட்டிருக்கோ அதை செஞ்சே தீரணும். கர்மபூமி மிமம் பிராப்பிய கர்த்தவியம் கர்ம யச்சுபம். சதம் கிருதூனாம் ஆகிருத்திய தேவராட் திருதிவங்கதா. 100 யாகங்கள் இந்த பூமியில் பண்ணி இன்னைக்கு தேவஸ்தானத்தை அடைஞ்சான். தபாம் சுக்ரான் அனுஷ்டாய திவம் பிராப்தா மகர்ஷயா. இந்த பூமியில் தபஸை, உக்ரமான தபஸை அனுசரித்து சொர்க்கத்துக்கு போயிருக்கா. சந்துஷ்ட பஞ்சவர்கோகம், 5 இந்திரியங்களையும் என் வசத்தில் வச்சுட்டுருக்கேன். லோகயாத்திராம் பிரவாகே, அன்னைக்கு எனக்கு பிராரப்த கர்மாவனால இதுன்னு தள்ளின்னு இருக்கேன். அகுஹா, புறத்தார ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஸ்ரத்ததான ஸ்ரத்தையோடு எனக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கேன். காரியா காரிய விசக்ஷணா, எது செய்யலாம் செய்யப்படாதுன்னு பகுத்தறிவு புத்தி எனக்கு இருக்குது.